வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக கடவுள் நம்பிக்கை என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய சூழலில் உலகம் முழுவதும் கொரோனா பரவி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் விமானங்கள் இயங்கவில்லை, ரயில்கள் ஓடவில்லை, பேருந்துகள் ஓடவில்லை, ஏன் டூ வீலரில் கூட பயணம் செய்ய முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இது மாதிரி விமானமும் பேருந்தும் அது மட்டுமல்ல, ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, சர்ச்சுகள் மூடப்பட்டிருக்கிறது, மசூதிகள் மூடப்பட்டிருக்கிறது, இறை வழிபாடு கூட இல்லை. அப்பொழுது இவ்வளவு நாடு துன்பப்பட்டிருக்கும் பொழுது இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சம், என்கின்ற ஒரு சந்தேகம் சில மக்களுக்கு ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் இறைவன் அவனுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதில் எந்த விதமான சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், வேதாத்திரி மகரிஷி சொல்வதைப் போல செயல் விளைவு தத்துவம் தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனால் உண்டாக்கப்பட்ட இந்த வைரஸ் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இறைவன் அன்பு, பாசம், பிரிந்து கிடக்கின்ற உறவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்தி இன்றைக்கு வீட்டிலே ஓய்வு கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இறை நம்பிக்கை என்பது அவரவர்கள் மனதை பொறுத்துதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று கண்ணதாசன் மிக அருமையாக சொல்வார்கள். அப்படி தெய்வ நம்பிக்கை என்பது நாம் எந்த அளவுக்கு இறைவனை நம்பி செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு இறையாற்றல் நமக்கு உறுதுணையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜென் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு இளம் ஜோடிகள் ஒரு ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் முடிந்து ஒரு ஆற்றை கடந்து அவர்களுடைய ஊருக்கு செல்ல வேண்டும். உறவினர்கள் உட்பட அந்த படகில் ஏறி பயணம் செய்கிறார்கள். திடீரென்று ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அலைகள் அதிகமாக இருக்கிறது, காற்று வீசுகிறது, படகு ஆடுகிறது. படகில் பயணம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் அவ்வளவுதான், இனி நம் கதை முடிந்துவிட்டது, நாம் ஒழுங்காக ஊடு போய் சேருவது இல்லை என்று அவநம்பிக்கையோடு போகிறார்கள். ஆனால் இந்த மணமகன் மட்டும் எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் அமைதியாக சாதாரணமாக செல்கிறார். மணமகள் பார்த்து கேட்கிறாள், எல்லோரும் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், நீ மிக அமைதியாக சாந்தமாக எப்படி இருக்கிறாய், எப்படி உன்னால் முடிகிறது என்று கேட்கிறாள். இதை இவளுக்கு உணர்த்துவதற்காக தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து ஓங்கி மணமகளை குத்துவதைப் போல அப்படி ஓங்குகிறான். ஆனால் அவள் கொஞ்சம் கூட பயப்படுவதில்லை, சர்வசாதாரணமாக இருக்கிறாள். அப்பொழுது அவன் கேட்கிறான், நான் கத்தியை எடுத்து ஓங்கி உன்னை குத்தப் போகிறேன், நீ கொஞ்சம் கூட பயப்படலையே, எப்படி உன்னால் இருக்க முடியுது என்று கேட்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், கத்தியே என்பது பயங்கரமானது தான், அது கொலை செய்யக்கூடிய ஆயுதம்தான். ஆனால் அதை பிடித்து கொண்டிருக்கின்ற என் கணவன் அன்பானவர், அவர் என்னை கொலை செய்ய மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறான். இதைத்தான் அவனும் சொல்லுகிறான். கடல் அல்லது அந்த ஆற்றினுடைய அலைகள், அந்த காற்று, படகினுடைய அசைவு என்பது பயங்கரமானதுதான். ஆனால் அதையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவன் அன்பானவன், அவன் நம்மை ஒழுங்காக கரை சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று உணர்த்துகிறார். ஆக நம்பிக்கை தானே அவர்களை அந்த பயமில்லாமல் வாழ வைக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு கொரோனா என்று சொல்லக்கூடிய உயிர்கொல்லி நோய் பயங்கரமானது தான். ஆனால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற, நமக்கு எச்சரிக்கை செய்கின்ற இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், டாக்டர்கள், நர்ஸுகள் மற்றும் கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸார்கள், போலீஸ் படைகள், இவையெல்லாம் நமக்கு நம்முடைய உயிரை காக்கும் பொருட்டு அவர்கள் தன் உயிரை பணம் வைத்து பாதுகாக்கிறார்களா, அந்த நம்பிக்கை தானே நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது.
அவர்கள் இதுவும் இறைவனுடைய செயல்தானே. ஆக கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுள் நமக்கு எந்த வகையிலாவது யார் மூலமாகவாவது நம்மை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். கடவுள் நம்பிக்கை கட்டாயம் வேண்டும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது உண்மை. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நாம் பிறப்பதற்கு முன்பே 8வது 9வது மாதத்தில் தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே நாம் பிறந்த பிறகு உணவு ஊட்டுவதற்காக தாயின் மார்பகத்தில் பாலை சொரிந்த இறைவன் நாம் அப்படியாக மீறி இறந்தாலும் இன்னொரு உலகத்தில் நாம் பிறக்கத்தான் போகிறோம். நம்முடைய சித்தர் பெருமான்கள் எல்லாம் சொல்லுவதைப் போல உடலுக்குத்தான் மரணமே தவிர உயிருக்கு அல்ல. ஆன்மா என்றைக்கும் அழிவது அல்ல. ஆக நாம் இந்த பூ உலகில் இந்த பிறவியில் என்ன நன்மை தீமைகள் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற உடல் அடுத்த பிறவியில் உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும். வினை பயனே தேகம் கண்டாய் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்வார்கள். நாம் செய்த வினைதான் இந்த உடல். ஆகவே நாம் இறந்தாலும் அதை பற்றிய கவலை இல்லை. நாம் இந்த பிறவியில் என்ன நன்மைகள் செய்து இருக்கிறோமோ அந்த நன்மைகள் வீண் போகாது. அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல், உயர்ந்த உடல், நமக்கு உயர்ந்த ஒரு உலகம், இன்னொரு உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அரசு திட்டங்களுக்கு மதிப்பளிப்போம், வீட்டிலே இருந்து அரசுக்கும் மக்களுக்கும் உதவி புரிவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.